பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 15 verse 4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு பரலோக தரிசனத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் வாசிச்சோன்னா அந்த எல்லாம் ஜெயம் கொண்டவர்கள், அதாவது அந்த மிருகத்தின் சொரூபத்தையாயிலும் இலக்கத்தையாயிலும் அவங்க வணங்காம அப்படியாக ஜெயம் கொண்டவர்கள் பாடுகிற பாட்டு. அவங்க என்ன பாடினாங்க அப்படின்னா, மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியனுடைய பாட்டையும் பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் என்று சொல்லி அப்படியாக கர்த்தரை அவங்க பாடி ஆராதிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன? எல்லாருமே கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லி வசனம் சங்கீதம் 2 நம்ம வாசிக்கிறோம். ஆமே. அப்ப கர்த்தர் என்னன்னா பயபக்திக்குரியவர். அந்த யார் உமக்கு பயப்படாமலும் இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர். மகா பரிசுத்தம் உள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், நம்மளையும் அவருக்கென்று சிருஷ்டித்த தேவன் என்ற அந்த ஒரு பய பக்தி நமக்கு வேணும். ஆகையினால்தான் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக பயப்பட வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா எல்லாரையும் ஆண்டவர் இல்லையா, சகலமும் கர்த்தராலும் கர்த்தருக்குள்ளும் கர்த்தருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதற்காக எல்லாரையும் உருவாக்கினார் அப்படின்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கே. ஆகையினால எல்லா ஜாதிகளும் இல்லையா, அடுத்த வார்த்தையை வாசிக்கிறோம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லி. அப்போ அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரவானாக கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும், என்னுடைய துதியை நான் விக்கிரகங்களுக்கும் நான் கொடேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கர்த்தர் இல்லையா. அப்போ வேறு யாருக்கும் துதியும் கனத்தையும் மகிமையும் யாரும் செலுத்தக்கூடாது. எல்லா ஜாதிகளும் பரிசுத்தமுள்ள அந்த தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அவரை பணிந்து அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அவருடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்று சொல்லி. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியும் நியாயத்தையும் அவர் என்னன்னா அவர் விரும்புகிற தேவன். கர்த்தருடைய நீதி பர்வதங்களை போல உயர்ந்திருக்கிறது, அவருடைய நியாயங்கள் மகா ஆழமானவைகளாக இருக்கிறது. ஆமேன். அப்ப கர்த்தர் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போல வெளிப்படுத்துகிறது. ஸோ அவருடைய நீதியான செயல்கள் கட்டாயம் வெளியரங்கமாகும் இல்லையா. அவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமே. அவர் நீதி சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர். ஆமே. அல்லேலூயா. அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறவர். அவருடைய செங்கோல் நீதியின் செங்கோல். ஆமே. அப்படியாக அவங்க துதித்து பாடும் பொழுது தொடர்ந்து வாசிச்சோம்னா அந்த தேவாலயம் கர்த்தருடைய மகிமையினாலும் புகையினாலும், அந்த கர்த்தருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலும் தேவாலயம் நிறைந்தது என்று சொல்லி. ஆமே. பிரியமான இந்த ஓய்வு நாளில் அப்படியாக நம்ம கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து அவருக்கு முன்பாக பணிந்து அவரை தொழுது கொண்டு அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை, அவருடைய கிரியைகளை, அப்படியாக அவருடைய மகத்துவங்களை நம்ம விவரித்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாளாக இந்த நாள். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த பரிசுத்த நாளை நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொல்லி இந்த நாளை கர்த்தர் விசேஷித்தப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆமே. தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறாப்பா. இந்த ஓய்வு நாள் மன மகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே அப்பா பயபக்தியோடு உம்மை ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, நீர் ஒருவரே பரிசுத்தராப்பா.
ஆண்டவரை ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நீதியான கிரியைகளை கர்த்தர் நீர் வெளிப்படுத்துகிற தேவன் கர்த்தாவே. அப்பா உம்முடைய கிரிகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள் அப்பா. உம்முடைய வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.